இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். பாஜக சார்பில் நடத்தப்பட உள்ள முருகர் மாநாட்டை விமர்சனம் செய்த விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக நிர்வாகி சரத்குமார் பதிலளித்துள்ளார். தமிழக சார்பா இந்து அமைச்சர் சார்பா பல்வேறு மாநாடு பிஜேபி நடத்துறது ஒரு சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தேவரவர் சொன்னாரு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாநாடு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு சூழ்ச்சி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். 2021 நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனது. 2031 தான் எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை இருந்தது. நல்ல வேளையாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே 27 தொடங்குகிறார்கள் என்றால் 2029 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை கணக்கிலே கொண்டு இந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். தலைவர்களும் பொருளாளர்கள் எல்லா நிர்வாகிகளை வச்சு ஒரு கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பலரின் கருத்துக்கள் கேட்கப்படும். இந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனார் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்குவாங்க. முருகர் மாநாடு அரசியல் மாநாடுன்ற மாதிரி சமூகத்தில் எல்லாமே ஒரு கேள்வி. அதாவது ஒன்னே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு முற்படும் போது அது தீவிரம் என்று நினைக்கப்படுகிறார்கள். இறைபக்தியே இல்லாமல் நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருந்தோம்னா இறைபக்தியை ஊட்டும் போது என்னப்பா திடீர்னு சாமி கும்பிட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்றது நான். அதே மாதிரி இது பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தா கூட நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா சிலவற்றை நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது தவறாயிடுமான்றது எனக்கு புரியல. இப்போ என் குழந்தைய சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா? நான் சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லை வேகமாக பயணித்து கொண்டது உலகத்தில் சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது. ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. அது சொல்வது தீவிரம் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் அது ஃபாசிசம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கிடையாது. ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லை நினைப்பாங்க. நான் ஒரு முறை நான் கிரிக்கெட் இந்த மகனுக்கு சொல்லி தரதுக்காக நான் ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல கோச் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் மூலியமாக என் சன்னண்டா கிரிக்கெட்டராக போனேன். அந்த கேட்டதும் நீங்கள் ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. என் பையன் வேகமாக வந்தான் வெளியே. அந்த கோச் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்? என்ன எதுக்கு பார்க்கணும்? ஒன்று தானே பார்க்கணும். இல்லை உங்களை கூப்பிட்றாரு. என்னன்னு உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா? வேதம் இருக்க தெரியும். இல்லை வேதம் படிச்சிருக்கீங்க? இல்லை என்ன? அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன். அப்போ அவரை நான் என்ன சொல்கிறது? அப்போ அவர் ஹிந்து என்று சொன்னால் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார். அவரை நான் என்னன்னு சொல்கிறது? அப்போ என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான் கேட்க முடியுமா? அவர் அப்படி இருக்காரு. அவர் உறுதியாக இப்படி இருக்கணும். நீங்க இந்துன்னு சொல்றீங்க, ஏன் படிக்கலன்னு கேட்கிறாரு. என்ன எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல, எங்க அப்பா அவங்க அப்பா சொல்லி தரல. So we have not learned it. So now if somebody wants to teach you, you don't want to learn, அதை தீவிரமா உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறு நான் நினைக்கிறேன்.
செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.